ரஜினி சுந்தர் சி படத்தில் பிரபல நடிகர் ஒருவர் நடிக்க இருப்பதா பரவலாக ஒரு தகவல்கள் வெளியாயிருக்கு. அந்த நடிகர் ராகவா லாரன்ஸ் தான் என சிலர் குறிப்பிட்டு வர, இந்த தகவல் உண்மையாக இருக்க வேண்டும் என ரசிகர்கள் நினைக்கிறாங்க. அதாவது ரஜினிகாந்த் சுந்தர் சி படத்தை பற்றிய தகவல் தான் தற்போது பரவலாக கோலிவுட் வட்டாரத்தில் பேசி வராங்க. இவர்கள் இருவரும் அருணாச்சலம் படத்திற்கு பிறகு 27 வருடம் கழித்து இணைவராங்க என யாருமே எதிர்பார்க்கல. ஆனால் தற்போது யாரும் எதிர்பார்க்காத வகையில் இந்த கூட்டணி மீண்டும் இணைஞ்சிருக்காங்க. இதன் அறிவிப்பு இன்னும் ஓரிரு நாட்களில் வெளியாக இருக்குது. கமல்ஹாசன் தான் இந்த படத்தை தயாரிக்க இருப்பதாகவும் சொல்லப்படுது. இவ்வாறு இந்த படத்தை பற்றி நாளுக்கு நாள் வெளியாகும் தகவல்கள் ரசிகர்களின் எதிர்பார்ப்புகளை அதிகரித்து கொண்டே வருகிறது. அந்த வகையில் தற்போது இந்த படத்தை பற்றி மேலும் ஒரு சுவாரஸ்யமான சூப்பரான தகவல் ஒன்று கிடைச்சிருக்கு. அதாவது இணையத்தில் ஒரு சிலர் தலைவர் 173 திரைப்படத்தில் பிரபல நடன இயக்குனர், ஹீரோ, இயக்குனர் என ஆல்ரவுண்டராக இருக்கும் ஒரு நடிகர் நடிக்கப் போவதாகவும் அவர் தீவிரமான ரஜினியின் ரசிகர் என்றும் குறிப்பிட்டு வராங்க. இதை பார்த்ததும் அனைவரும் அது ராகவா லாரன்ஸ் தான் என சொல்கிறாங்க. இதன் மூலம் ரஜினியோட முதல் முறையாக ராகவா லாரன்ஸ் இணைந்து நடிக்க இருப்பதாக பரவலாக பேசப்பட்டு வருது. ஆனால் இந்த தகவல் உறுதியான தகவலா இல்லை வதந்தியா என்பது தெரியலை. பெரும்பாலானோர் இது வதந்தியாக தான் இருக்கும் என்று சொல்கிறாங்க. ஏனென்றால் ராகவா லாரன்ஸ் ஒரு பக்கம் பென்ஸ் என்ற எல்சியூவில் தயாராகும் படத்தில் நடித்து கொண்டிருக்காரு, மறுபக்கம் காஞ்சனா 4 படத்தை இயக்கி நடித்து கொண்டிருக்காரு. இவ்வாறு பிஸியாக இருக்கும் ராகவா லாரன்ஸ் ரஜினியின் 173வது படத்தில் நடிக்கும் வாய்ப்புகள் குறைவு என்று சொல்கிறாங்க. ஆனால் ரஜினி பட வாய்ப்பு வந்தால் வேறு எதற்காகவும் அந்த வாய்ப்பை லாரன்ஸ் மிஸ் செய்ய மாட்டார் என்று தெரிகிறது. ஒருவேளை ரஜினியின் படத்தில் நடிக்கும் வாய்ப்பு ராகவா லாரன்ஸுக்கு வந்தால் சம்பளமே வேண்டாம் என கூறிவிட்டு நடிக்க செல்வார். அப்படி ஒரு ரஜினியின் அதிதீவிர ரசிகரான ராகவா லாரன்ஸ் கண்டிப்பாக அந்த வாய்ப்பை இயக்க மாட்டார். ஆனால் உண்மையிலே லாரன்ஸை தலைவர் 173 படத்தில் நடிக்க வைக்கும் முயற்சி நடக்கிறதா இல்லையா என்பது தான் சந்தேகமாக இருக்குது. இணையத்தில் இந்த தகவல் வேகமாக பரவி வருகிறது. அது தவிர படம் தொடர்பாக யாரும் இதை பற்றி பேசலை. இன்னும் இந்த படத்தை பற்றி அதிகாரப்பூர்வமான எந்த ஒரு அறிவிப்பும் வெளியாகாத நிலையில் இந்த தகவலை எந்த அளவுக்கு நம்புவது என தெரியல. இருப்பினும் ரஜினி, ராகவா லாரன்ஸ் இணைந்து நடித்தால் கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எனவே இந்த தகவல் உண்மையாக இருக்க வேண்டும் என்பது தான் கோடானி கோடி ரஜினி ரசிகர்களின் விருப்பமாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ராகவா லாரன்ஸும் ரஜினியும் சேர்ந்து நடித்தா நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.